அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த தகவல். தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை பற்றி தான் முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மழை பற்றி கூடுதல் தகவல் நான் உங்களுக்கு போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று மற்றும் நேற்று முன்தினம் காலையில் அதிக வெயிலின் காரணமாக இரவு நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தற்போது தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேகமாக நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல் வெளியிட்டிருக்காங்க. 21/8/2025 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய ஒரு லேசான முதல் மிதமான மழைக்கு பெய்யக்கூடும் எனவும் ஒரு கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. 22/8/2025 மற்றும் 23/8/2025 தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான பெய்யக்கூடும் எனவும் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 24 தேதிகளிலும் 25 தேதிகளிலும் மற்றும் 26 தேதிகளிலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இன்று 20/8/2025 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற மழை பற்றி மற்றும் வானிலை பற்றி கூடுதல் தகவலை நமது சேனலில் டெய்லி அப்டேட் பண்ணப்படும். அதை பற்றி கூடுதல் தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க.